ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ சூப்பராக ஆக்ஷன் எது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன் டீட்டெயில்டாக ஒவ்வொரு டீமாக நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்குவாட் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையும் அவங்க 43 crores கிட்ட அவங்கள்ட்ட பர்ஸ் வேல்யூ வந்துச்சு. செகண்ட் ஹையஸ்ட் டீம் பர்ஸ் இருந்தது. ஸோ அவங்க இந்த வாட்டி நியூவாக அதாவது யங் ஃபேஸஸாக பிக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சிஎஸ்கே ரிலேஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த டைம் யங்ஸ்டர்ஸாக பிக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்குவாடே ரொம்ப யங் டீமாக இருக்குது. ஸோ இதுவே ஒரு பெரிய இது. அவங்க இன்னைக்கு ஆக்ஷன் பைஸ் பார்த்தா சர்ஃப்ராஸ் கான் 75 lakhs எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மா வாஸ் ஹையஸ்ட் பிக் 14.2 அலாங் வித் பிரசாந்த் வீர், ஒரு யூபிலேருந்து ஆடின ஒரு ஆல்ரவுண்டர். ஈ லுக்ஸ் லைக் அவரோட பேட்டிங் ஸ்டைல் சிமிலர் ஆஃப் ரிங்கு சிங் மாதிரி இருக்கும் அவரோட இது. அவரும் ஒரு பாக்கெட் டைனமைட்ல இருப்பார் சைஸு. ஸோ அண்ட் தே லுக் லைக் ஜடேஜாக்கு தேவைப்படுற மாதிரி பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க 14.2 crores. ஆமா. அப்புறம் ஒரு பேக்கப்பாக மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க 1.5 crores. அமான் கான் இடன் டீசென்ட்லி இன் புதுச்சேரிக்கு அவர் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆல்ரவுண்டர். அமன் கான் பொறுத்தவரையும் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு உள்ளவர் அவர். ஈ கேன் பவுல் 2 to 3 overs ரேஞ்சு. அதேமாரி ஜாக் ஃபோல்க்ஸ் கிவி ஃபேஸர் எடுத்திருக்காங்க. ஸோ கிவி பிளேயர்ஸ் எடுக்கலன்னா தான் அதிசயம். எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ரச்சின் ரவீந்திரா கான்வே அதுக்கு பதிலாக இன்கமிங்காக மேட் ஹென்ரியும் ஜாக் ஃபோல்கஸும் எடுத்திருக்காங்க. இஸ் வெரி குட் பவுலர். ஜாக் ஃபோல்கஸ் வெரி குட் ஓபுல் சீம் நல்லா சூப்பராக பண்ணுவார். ஈவன் மேட் ஹென்ரியும் இட்ஸ் அ டிப்பிக்கல் அவங்களோட 3/4 சீம். ஓபுல் சீம் வெரி குட் பவுலர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. ஆன் கண்டிஷன்ஸ் ஃபேவர்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் பிக் ஆக்சுவலாக பார்த்தா. பட் ஃப்ளாட் கண்டிஷன்ஸில் எப்படி பண்ண போகிறாங்கிறது தான் இங்கே கீ. அக்கீல் உசைன் எடுத்திருக்காங்க 2 crores ஸ்பின்னர். இதில் ராகுல் சாகர் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் போனார். அதுக்கப்புறம் ராகுல் சாகர் இவங்க எடுத்திருக்காங்க 5.2 crores. ஸோ வில் கோ வித் அவங்க லாயல் சிஎஸ்கே ஃபேன் கணேஷ். குமுதா ஹாப்பியா சிஎஸ்கே பிக்ஸுக்கு? இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பி 1 தான். hour மிக்சர் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? இல்லதான் ஃபர்ஸ்ட் 1 hour பார்க்கும்போது எனக்கு இருக்கு தம்பி பாயிண்ட் வரட்டும், இருக்கு தம்பி பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாதிரி. டேய், இதுக்கு மேல ஆக்ஷனே முடிஞ்சிருமேடா, என்னடா பண்ண போறீங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம 18 years நம்ம 16 17 years நம்ம பார்த்துருக்கோம். சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் ரிலைட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் அன்கேப்டுங்கிற மாதிரி இருக்கிறப்போ, அந்த திங்க் டேங்க் அப்படிதான் இருந்திருக்குங்கிறப்போ அந்த யோசனை தான் நமக்கு யோசிக்க தோணுதா நம்ம டீமை பார்த்து பார்த்து. எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் விட்டுட்டீங்க, இதுக்கு மேலே யாரடா எடுக்க போறீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க முடியலையேடா அப்படிங்கும்போது திடீர்னு பிரசாந்த் வீருக்கு ஒரு 14.2 crores போகிறாங்க. அதுவும் அவுட்ரைட்டாக போகிறாங்க. அது அவங்க செம்ம டெஸ்பரேஷன் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, அப்புறம் தான் ஓகே இதுதான் இவங்களோட புது ஸ்ட்ராட்டஜி போலான்னு யோசிக்கும் போது ஆஃப்டர் ஆக்ஷன் இவரு நம்ம ஃப்ளெமிங்கும் பேசியிருக்காரு. பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தனை வருஷமா நாங்கள் ஒரு இதில் இருந்தோம், பட் போன வருஷம் மிட் இயரில் புதுசாக வந்த பிளேயர்ஸ் டிவால் பிரேவிஸாக இருக்கட்டும், இல்லை ஊர்வில் பட்டேலாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், அவங்க காமிச்ச ஃபயர் பவர் இட் ஷோட் லைக் என்னதுன்னா, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை, புது டேலண்ட் எங்களுக்கு ஒரு ஷோகேஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நாங்கள் ஃபியர்லெஸ்ஸாக ஆடுவோம், ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுவோங்கிற ஒரு பிராண்டை ஆடினாங்க. அதை பார்த்து தான் எங்களோட திங்க் டேங்கே வி ஹேட் டு ரீதிங்க் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ தான் ஓகே, அது சொன்னப்புறம் தான் என்னால் கோரிலேட் பண்ண முடிஞ்சது. ஓ, இதனால தான் இப்படி போயிருக்காங்க போலன்னு. பட் ஓவரால் பார்த்தா இட் இஸ் லாஸ்ட் இயர் ஆக்ஷனை கம்பேர் பண்ணி இந்த இயர் ஆக்ஷன் எடுத்தா வி ஆர் இன் அ மச் பெட்டர் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். மச் மச் பெட்டர் பிளேஸ். என்னன்னா இப்போ கொஞ்சம் பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவன் எடுக்கிறதுக்குன்னு யோசிக்கும் போது நம்ம பார்த்தோம்னா, யாரடா எடுப்பீங்க, என்ன பண்ண போறீங்கிற ஒரு ஆமா, கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கே தவிர, கரெக்ட். பட் நிறைய ஓவரால் ஆப்ஷன்ஸ் ஆல் இருக்கு. ஏரியாஸ் ஆல் ஏரியாஸ் கவர்டுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி ஃபாஸ்ட் பவுலிங் கூட இப்போ மேட் ஹென்ரிலாம் வந்ததுனால அண்ட் இவர் அந்த ஃபோக்ஸ் அவர்லாம் வந்ததுனால பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஓவரால் இட் இஸ் அ பிரிட்டி டீசென்ட் அண்ட் குட். கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நல்லாவே குட். அவங்க ஐ திங்க் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்கு. சிஎஸ்கே பொறுத்தவரையும் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேக்டர். ம். ஆமாம். எல்லாமே ரிலைஸ் மோர் ஆன் யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அவங்களோட ஃபார்ம் கரண்ட் ஃபார்ம் பொறுத்து இருக்கு. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் பார்த்தோன்னா ஆயுஷ் மத்ரே இஸ் டூயிங் ரியலி வெல்.
வாட் எவர் த சான்சஸ் ஹி காட், ஸ்மார்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே சூப்பராக டொமஸ்டிக்கில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆயுஷ் மாத்ரேயை பொறுத்த வரையும். ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே லைக்லி டு பி ஓப்பன் ஐ கெஸ். ஓப்பன். ருத்து ஆமா. ருத்து லைக்ஸ் ஒன் டு டவுன். பிளே அட் நம்பர் 3 அந்த இதாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் உருவில் பெட்டலுக்கு சான்ஸ் கிடைக்கிறது டஃப் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த லைனில். டெவால் ப்ரூவிஸ் வில் பி தேர் அட் நம்பர் 4, ஆர் இதர் கார்த்திக் சர்மா ஆர் டெவால் ப்ரூவிஸ் ஆர் தூபே, டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த 3 ஸ்லாட்ஸ் அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் இது. தென் ஆமா. இவர் எம்எஸ் தோனி. இப்போ வந்து சர்ஃப்ராஸ் கானும் எடுத்திருக்கீங்க ஒரு பேக்கப்கா. ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்து அவரை இம்பேக்டாக எடுத்துக்க போறீங்களாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா பவுலிங் வைஸில் பார்த்தீங்கன்னா யூ நீட் 3 ஸ்பின்னர்ஸ். ராகுல் சாகரா இருக்கட்டும், நூர் அகமது வில் பி த ஃப்ரண்ட் லைன், அவர் மெயினாக ஷோராக ஆடுவார். ஆமா. எலிஸ் வந்து உங்களுக்கு டெத் பவுலிங், உங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பார்த்தா டெத் பவுலிங் பவுலர்ஸ் தான். டெத் பவுலிங் டெத்தில் தான். ஆமா. டெத் பவுலிங்கில் தான் பவுலர்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எக்ஸாக்ட்லி. நீங்கள் யூ ஷுட் பி ரிலை ஆன் மோர் ஆன் இவர் நேதன் எலிஸை பேஸ் பண்ணி தான். இன்னொரு பவுலர் சப்போர்ட்டிவ் பவுலர் யாரு அதுதான் கேள்விக்குறி. எக்ஸாக்ட்லி. கலீலால பவர் பிளேயில் சூப்பராக பண்ண முடியும், டெத்தில் பண்ண முடியுமா அது ஒரு கொஷின் மார்க். அன்சுல் கம்போஜ் பவுலிங் இஸ் எ குட் பவர் பிளே பவுலர். நீங்கள் எடுத்த இவராக இருக்கட்டும், மேட் இண்டியா இருக்கட்டும், வெரி குட் இன் பவர் பிளே, நாட் இன் டெத். ஜாக் ஃபோல்க்ஸும் வந்து யூ கேன் டூ வெல் இன் மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரையும். பட் டெத்தில் எந்த அளவுக்கு, அண்ட் இஸ் நாட் டெஸ்ட் கிரிக்கெட்ல இஸ் கிரேட் பவுலர், லைக் நல்ல பவுலர், சூப்பராக போட்டுட்டு இருக்காரு வெஸ்ட் இண்டீஸில். ஈவன் மேட் அண்ட்ரியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல சூப்பராக இருக்காரு. ஒன் டேலையும் கண்டிஷன்ஸ் ஃபேவர் ஆச்சுன்னா இவங்க 2 பேருமே சூப்பர் பவுலர்ஸ். பட் ஆமா. இந்த மாதிரி ஃபிளாட் டெக்ஸில் அன்டெஸ்டட், இவங்க எவ்வளோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இன் டெத் பவுலிங் பொறுத்த வரையும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஒரு எக்ஸாக்ட்லி. ஆஸ்பெக்டில் தான் இவங்களுக்கு இருக்கிற ட்ராபேக்ஸ் இருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரையும். இன் டெத் பவுலிங்னு வருவோம். குர்ஜ்பன்த் சிங் இருக்காரு, அவரும் வந்து பவர் பிளே மோர், டெத் பவுலிங்ல அவரும் ரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ உங்கள்கிட்ட ஆமா. இருக்கிற பேக்கப்ஸும் அதே மாதிரி தான். முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், ஸோ ஸ்ரேயாஸ் கோபால், அகில் ஹுசைனும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அகில் ஹுசைனும் வந்து இங்கே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்கிறது மேட்டர். அகில் ஹுசைன் வில் கரெக்ட். பி யூஸ்ஃபுல் இன் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். அவருக்கும் குயிக்காக வர்றதுல தான் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இங்கே சேப்பாக் கண்டிஷன்ஸில் அங்கே வந்து ப்ரீஸி ஏர் இருக்கும், அதனால எஃபெக்டிவாக இருப்பார் அகில் ஹுசைனை பொறுத்த வரையும். நீங்கள் மிடில் ஃபேஸில் கண்ட்ரோல் பண்ணுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு டிஃபென்சிவ் பவுலராக ராகுல் சாகர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ராகுல் சாகர், ஆமா. நூர் அகமது, அண்ட் நீங்கள் பிரசாந்த் வீர் எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் பிரசாந்த் வீரை சூஸ் பண்ணி அகாமடேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜேமி ஓவர்டன் போவீங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. மேத்யூ நிறைய ஷாட்டால் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆமா. நிறைய கொஷின்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த இதில் தான். ஸோ 7 பிளேயர்ஸ் இவங்க இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். இவர் சஞ்சு, ஆயுஷ், ருத்துராஜ், பிரிவிஸ், கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா இஸ் எ வெரி குட் பிக், ஆமா. நல்ல பிக். அவரு எப்படி இந்த மணி ப்ரெஷர்லாம் இல்லாமல் நல்லா அவங்க மேனேஜ், ஐ திங்க் சிஎஸ்கே அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு தான் நம்ம நம்புவோம். ஸோ கேள்விப்பட்ட வரைக்கும் அதான். ஸோ அதனால வந்து கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரா இருக்கட்டும், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது பிரசாந்த் வீருக்கும் சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஈ வில் கம் லைக் சம்மன். தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக இருப்பவராங்கிறது இருக்கு. இல்ல, ஆக்சுவலி என்னோட பிளேயிங் லெவன்ல தோனி தான் நான் இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன். ஆ, நான் ஒரு தோனி ஃபேன் தான். பட் ஸ்டில் நம்ம இப்போ கரண்ட் ஸ்குவாடை வச்சு பார்க்கும்போது ஐ டென்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் அதர் தேன் கீப்பிங் தோனி as இம்பாக்ட் பிளேயர். அண்ட் இம்பாக்டாக வச்சா ஐ திங்க் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது, விச் இஸ் ஆப்வியஸ் அண்டர்ஸ்டுட். சஞ்சு தான் பண்ணுவார் மோஸ்ட்லி. அதுதான் நான் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் 2 டாபிக்ஸ் இருக்கிறதுனால 2 பிளேயரையும் அகாமடேட் பண்ணணும்னா ராகுல் சஹாரை பிளேயிங் லெவலில் அகாமடேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனும் வரும். அதுதான் போய் இங்கே வந்து ஒரு இதுவே. ஏன்னா இப்போ மேபி நான் குயிக்காக என்னோட 11 வேணால் சொல்லட்டுமா, நான் என்னோட ஸ்டார்ட் சொல்லு. 11 எப்படி இருக்கும்ட்டு. 12 மெம்பர் சொல்லு. அதான் நான் எழுதியே வச்சிருக்கேன் வித் இம்பாக்ட் பிளேயரு. ஆயுஷ் மாத்ரே சஞ்சு ஓப்பனிங், ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன், கார்த்திக் சர்மா அட் 2, அப்புறம் வந்து டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, அப்புறம் வந்து பிரசாந்த் வீர், அப்புறம் வந்து நூர் அகமத், மேட் ஹென்ரி, நேத்தன் எல்லிஸ், கலீல் அஹ்மத். இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா மேட் ஹென்ரிக்கு பதிலாக மேத்யூ ஷாட் ஆடிட்டு பிரசாந்த் வீரை ட்ராப் பண்ணிட்டு ராகுல் சார் ஆடலாம். அப்படி போகலாம். இது திஸ் அதர் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் ஆப்வியஸ்லி எம்எஸ்டி. இதுதான் நான் யோசிச்சு வச்சது. இதில் சர்ஃப்ராஸ் கானை கண்டிப்பாக அகாமடேட் பண்ண முடியாது, அவர் பேக்கப் தான் மோஸ்ட்லி. ஜேமி ஓவர்டன் சான்ஸே இல்லை. அப்புறம் வந்து ஜாக்
ஃபோக்ஸ் அவரும் சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி மேட் ஹென்ரி கூட சான்ஸ் இருக்கு. ஜாக் ஃபோக்ஸ்லாம் மேட்ச் ஆடுவாரான்னு கூட தெரில. அண்ட் குர்ஜப்னீத் சிங்லாம் கூட சான்ஸ் இல்லை. நம்ம இந்தியன் பவுலர்ஸ்ன்னு பார்த்தா குர்ஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, கலீல் அஹமத் 4 பேர்ல ஒரு பிளேயர் தான் ஆட முடியும். அதான் நான் ஃபீல் பண்றது. இந்த இல்ல நாலுல ஐ ஒன்று திங்க் தான் அன்ஷுல் கம்போஜ் கலீலும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் கரண்ட்லி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஸ்மாட்டை பொறுத்த வரையும். அப் ஸோ அப்போ த்ரீ அன்ஷுல் ஓவர்சீஸோட போவாங்கங்கிறியா? ஏன்னா மேபி அது இப்போ கூட சான்ஸ் இருக்கு. ஆமா நீங்க 3 ஓவர்ஸஸ் தான் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா பேட்டிங்ல தான் உங்களுக்கு இப்போ 7 பேட்டர்ஸ் போறீங்களாங்கிறது இருக்கு. 8 பேட்டர்ங்கும் போது யூ cannot accommodate மேட் ஹென்ரி மாதிரியான பிளேயர். இல்ல நீங்க ஆமா, மேட் ஹென்ரி ரிலே பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் கட் ஆகும். எதர் யூஆர் கோயிங் வித் எக்ஸ்ட்ரா ஃபேஸர் ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். அதுதான் இங்க ஆமா. பாயிண்ட். யூஷுவல் எம்எஸ் தோனி ஸ்டைல் வந்து யூ வில் கோ வித் 3 ஸ்பின்னர்ஸ், 3 bowling ஸ்பின் bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 2 மெயின் ஸ்பின்னரா இருக்கிற மாதிரி பாப்பாரு, இன்னொரு பார்ட் டைம் யூஸ் பண்ற மாதிரி வச்சு அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் இது பண்ணுவாரு. இது எம்எஸ்டி டீமா இருக்க போதா இல்ல ருத்துவோட டீமா இருக்க போதாங்கிறத நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி. கரெக்ட். ஸோ அந்த ஒரு இது அண்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து இது இந்த இது ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த ருத்துராஜோட மீன்ஸ் அந்த புது கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. லைக் இப்படி போனால் பெட்டராக இருக்குங்க அவரோட ஒப்பீனியன் இருந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கும். ஆப்வியஸா அவரோட ஒப்பீனியனும் கண்டிப்பா இருக்கும். ஸோ பிரசாந்த் வீர் வந்து இன் அவர் வந்து பவுலிங் வந்து இஸ் a டிஃபென்சிவ் bowler, ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் மாத்ராக்ஸ். ஸோ அவரையும் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற ஜட்டு எப்படி இது பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க பிரசாந்த் வீரை பொறுத்தவரையும். ஏன்னா அவர் வந்து யூபி லீக்ல பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு 8 விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருந்தாரு, 6.6 ம். எக்கானமியில் போட்டிருக்காரு. பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி எப்படி அவர் வந்து ஆன் எ பிகர் ஸ்டேஜில் ஃபிளாட் ட்ராக்ல எப்படி பண்ண போறாருங்கிறதுலாம் இருக்கு. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ் bowling நான் சொல்றேன். அதே மாதிரி பேட்டிங்கும் சொல்றேன். யூ கேன் ஹிட் லாங் சிசஸ் பட் எப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்களோட இதுல. வெயிட் பண்ணும். the ப்ராப்ளம் வித் சிஎஸ்கே வந்து டெத் பவுலிங் தான் டெத் கன்சர்ன். பவுலிங். ஆமாம். மற்றபடி தே அதான் கவர்டு. அவங்களோட பேட்டிங்லாம் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு பேட்டிங் பொறுத்த வரையும். லைக் கன்னா இருக்கு, கன் சைடு மாதிரி இருக்கு பேட்டிங் பார்த்தா. ஆன் பேப்பர் நல்லா இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் T20 இஸ் ஆல் அபவுட் அந்த அந்த டயத்தில் உள்ள ஃபார்மை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அது கரெக்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணுவோம். இப்போ கரண்ட்லி இன்ஃபார்மாக இருக்கிறவங்க அப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் போவாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்போ இன் ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ தே ஹவ் டு சி அந்த ஒரு மெயின் செட் எல்லாமே இது பண்ணி ஆகணும். ஸோ வாட்ஸ் யுவர் ரேட்டிங் ஆன் சிஎஸ்கே ஓவரால் இது நீ என்ன சொல்ல அவுட் ஆஃப் 10க்கு எப்படி அந்த கொடுப்பீங்க? ஒரு டெத் bowling கன்சர்ன் இருக்கிறதுனால மேபி நான் 7.5 ஆர் 8 அது கொடுக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி கொஞ்சம் ஹையாக கூட செவன் பாயிண்ட் கொடுக்கலாம் நான் ஃபைவா சிஎஸ்கே. எயிட்டா? 7.5 ஆர் 8. நான் தான் கேட்குறேன். 7.5 ஆர் 8 ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். சரி, 8 வச்சுக்கோ. சிஎஸ்கே ஃபேனால 8. சரின்னா இந்த வாட்டி ஆமா. பிளே ஆஃப் போவீங்களா? கப் அடிப்பீங்களா இந்த டீம் கப் வச்சுக்கிட்டு? அடிப்பீங்களாங்கிறது கேட்டால் தெரியல. பட் பிளே ஆஃப் லைக்லி, மோஸ்ட் லைக்லி பிளே ஆஃப்ங்கிற மாதிரி தான் எனக்கு பேப்பர்ஸில் பார்க்கும்போது லைக்லி பிளே ஆஃப் வந்து கண்ணுக்கு தெரியுது. இட் லுக்ஸ் வெரி குட் அண்ட் டீசென்ட் அண்ட் ஸ்ட்ராங் சைடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டெத் பவுலிங்காக மட்டும் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்டாக வந்து ஃபைனல்ஸே போயிடலாம். அது சரி, ஓகே. வேணா நம்ம அந்த டெத்து தான் எண்டில் நம்ம பெரிய பேசுவோம். கன்சர்ன். யார் உன்னோட டாப் 4 பிளேயர்ஸ்னு நம்ம அப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இப்போ நீ அது வரையும் ஓல்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரையும் ஐ வில் கிவ் 7 அவுட் ஆஃப் 10 ஃபார் சிஎஸ்கே ஸ்குவாடை பொறுத்த வரையும். ஒன்லி ஓகே, பிகாஸ் ஆஃப் இஃப் டெத் பவுலிங் இதுனா ஐ வுட் ஹவ் கிவன் 7.8 அந்த மாதிரி. புரியுது. ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. ஈவன் பத்திரானா அவுட்டாங்க. பத்திரானா லெஸ்ஸர் ப்ரைஸில் சான்ஸ் இருந்திருக்காது பத்திரானா மாரி பவுலர். ஸோ வாய்ப்பில்லை. அதான் வேற ஏதாவது பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நீங்க இந்த பிளேயர்ஸ்க்குலாம் போயிருக்கலாம் சிஎஸ்கே அப்படின்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதான் நீ உன்னோட எப்படி சொல்றது, உன்னோட லெவன் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா எந்துலேருந்து? லைக் நான் சொன்னதுலேருந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்டா நீ பண்ணலான்னு யோசிக்கிறியா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்டிங்ல? பண்ணணுன்னா வந்து அவங்க வந்து தே ஷுட் கோ வித் ஸ்ட்ராங் என்ன என்ன சொல்லுது பேட்டிங். அவங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் வச்சு தான் போக போகிறாங்க. இந்த 7 பிளேயர்ஸ் நான் சொன்னேன்ல, சஞ்சு, ஆயுஷ் மத்ரே, ருத்துராஜ், டெவால் பிரவிஸ், கார்த்திக் சர்மா, தூபே, தூபே. எம்எஸ் தோனி. ஓகே, இந்த 7 பிளேயர்ஸ் இஃப் ரெக்வயர்டு தே கேன் யூஸ் சர்ஃப்ராஸ் கான். ஓகே,
என்னை ம். கேட்டா ஜேமி ஓவர்டன்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன், ஆட விட மாட்டேன் இங்க பொறுத்த வரையும். ஏன்னா தூபேவும் இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர் ஆமா. உங்களுக்குன்னு இப்போ கரண்டா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செம்ம நீங்க ஃபார்ம்ல வேற இருக்காரு. ஐ ஃபீல் வந்து நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரசாந்த் வீர், டிபெண்ட்ஸ் அப்பான் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். பவுலிங்ல ராகுல் சாகர், ஓகே. தென் நூர் அகமத், நேதன் எலிஸ். நேதன் எலிஸ் வெரி கீ உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆமா. இவர் கலீல், அன்ஷுல் கம்போஜ், இந்த பிளேயர்ஸ் இருக்கணும். மேட் ரெண்ட்ரி ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன். இப்போ மேட் ரெண்ட்ரி ஆடுறதா இருந்தால் யூ ஷுட் ட்ராப் எய்தர் ஆஃப் கலீல் ஆர் அன்ஷுல், அந்த மாதிரி தான். ம். அதான் புரியுது. அப்போ மோஸ்ட்லி ஸ்டார்டிங் லெவலில் வந்து 3 ஃபாரினர்ஸ் இருந்தால் தான் வந்து ஐ திங்க் இட் வில் லுக் லைக் எ பெட்டர் சைடுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம். லெட்ஸ் சி. மேபி வேற ஏதாவது பிளேயர்ஸை பெட்டராக டார்கெட் பண்ணியிருக்கலாமா? லைக் இந்த டெத் பவுலிங்குங்கிறப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது, எது மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே? டெத் பவுலிங்கிற போது ஐ திங்க் அவங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜார்க்கண்ட் இதனால சுஷாந்த் மிஸ்ரா எடுத்திருப்பாங்களான்னு யோசித்தேன். சுஷாந்த் மிஸ்ரா வில் பி யூஸ்ஃபுல் இன் டெத் பவுலிங்கில், சான்சஸ் அவர் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை இவராக இருக்கட்டும், என்ன பிருத்திவிராஜ் யாரா. ஸோ பட் ம். அகெயின் வந்து உங்களுக்கு வந்து நோன் ஒரு என்ன சொல்லுது, சக்ஸஸ்ஃபுல் இதுன்னு கிடையாது டெத் பவுலிங்கில். அப்படி இருந்தால் நீங்கள் டெத் பவுலிங் வந்து நீங்கள் இவர் தான் வச்சிருக்கணும், பத்திரானாவை தான் நீங்கள் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னா பத்திரானா அவங்க பார்த்துட்டாங்க, ஆக்ஷன் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஈவன் ஜிம்பாவே இதுலேயும் இப்போ பார்த்ததுலையும் அவ்வளோ அவரோட சேஞ்சஸ்னால அவ்வளோ எவ்வளோ பழைய பத்திரனவா இருப்பாராங்கிறதும் இல்ல. ஒரு கேள்விக்குறி தான். கேகேஆர் அவ்வளோ போனதுக்கு. அதனால தான் சிஎஸ்கே வந்து அதை அவரை விட்டுட்டாங்க, பத்திரனாவை எடுக்கல. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால தான் வந்து வெரி லெஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு வெளியிலயுமே பார்த்தா. லெட்ஸ் சி. நிறைய வந்து ஓகே. த பவுலர்ஸ் கேன் பவுல் வெல் இன் ஸ்டார்டிங், இன் என்ன சொல்றது, பவர் பிளேல போடுற மாதிரி மேபி அசோக் சர்மா மாதிரி பவுலர்ஸ்க்கும் போயிருக்கலாம். எல்லாமே வந்து என்னன்னா இன் இன்எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். நீ யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும் ஐ திங்க் இன் டெத் சிஎஸ்கே பவுலிங். இஸ் நோன் ஃபார் தட்ல. அட்லீஸ்ட் பவுலிங்கில் வந்து தீபக் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், நிறைய எவ்ரி சீசன் ஏதோ ஒரு புது பவுலர் உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சுதீப் தியாகி காலத்துலேருந்து மன்பிரீத் கோனி காலத்துலேருந்து எல்லாமே சிஎஸ்கே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா பவுலர்ஸில் நியூ பவுலர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நீ சொன்ன பிளேயர்ஸ் போயிருக்கலாம். பட் பட் ஐ நாட் திங்க் தட் மச். ஃபைன், தே கேன் மேனேஜ் வித் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது வச்சுமே மேனேஜ் பண்ண முடியும். ஈவன் மேட் என்ட்ரி சான்ஸ் கிடைக்கிறதுனாலும் அவரை வச்சும் ஒன்று ஒரு சி நேத்தன் எலிஸுக்கு நீங்கள் ஓவர் வந்து பேக் பின்னாடி வச்சுக்கணும், ஒரு 3 ஓவர்ஸ் ஆமாம். செட்டப் வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸில் 3 ஓவர்ஸ் நேதன் எலிஸ் போடுற மாதிரி இருக்கணும். 14 டு 6 அந்த 20 ரேஞ்சில் அவரை வச்சுக்கிட்டு தே 15, கேன் 17, தே 19. ஹவு தே ஆப்ரேட் தான் மேட்டர் இதில். மோர் ஓவர் அன்ஷுல் கம்போஜுக்கும் கலீல் அகமதுக்கும் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஈவன் மேட் என்ட்ரி ஐ ஆடினா திங்க் கூட லாஸ்ட் அவரையும் இயர் வச்சுக்கலாம். கலீல் கூட டெத்தில் போட்டார்ல, இஃப் ஐ ரீகால் ரைட். போட்டாருப்பா, அதான் சி அவரோட அதான். எஃபெக்டிவ்னஸ் வந்து இன் பவர் பிளே தான், நாட் இன் டெத். தட்ஸ் ட்ரூ. த பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் பார்த்தா டெத் பவுலிங்கில் மட்டும்தான். மற்றபடி ஃபைன், ஹோப்ஃபுல்லி. சி இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். நாட் எ பிக் ஓல் நான் சொல்றபடி. சிஎஸ்கே மற்ற புரியுது. டைமுக்கு இருக்கிற மாதிரி பிக் ஓல் கிடையாது. சிஎஸ்கே ஹேவ்ஸ் ஆல் த கவரேஜ். பட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க டெத் பவுலிங்ல, அதுதான் மேட்டர். புரியுது. லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி தே மேனேஜ். கரெக்ட். ஸோ தட்ஸ் வாட். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்கே வெதர் ஏதாவது பிளேயர்ஸ் போயிருக்கலாமா என்னன்னு நீங்கள் இது பண்ணுங்கள். வெதர் யூ ஆர் ஹாப்பி வித் திஸ் கரண்ட் ஸ்குவாட், வில் திஸ் ஸ்குவாட் கேப்பபிள் எனஃப் டு கெட் த ட்ரோஃபி. ஸோ எல்லாமே உங்களோட இதில் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர் யூ எக்ஸைட்டட் வித் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் பேர் பார்க்குறது, அதெல்லாம் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ.